புத்தி கெட்டு போச்சா அவனுக்கு? இல்ல இடந்தவர் இங்க வந்துட்டியா? எனக்கு புத்தியும் கெட்டு போகல, இடந்தவரையும் நான் வரல. சரியான இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நான் சொல்றத தயவு செய்து கேளு. கெட்டு போற காலம் வந்திருக்கா அவனுக்கு? எனக்கோ ஏராளமான செல்வம் இருக்கு, இருந்து மன நிம்மதியே இல்ல பார்வதி. சரியான ஜோடி கிடைக்காம சுக்கா இல்லாத படகு போல தத்தளிக்கிறேன். நீதான் என் வாழ்வின் வனிதாமணின்னு தீர்மானிச்சு. காலிடந்த அந்த கபோதி சுந்தரத்தோட எப்படி நீ வாழ்க்கை நடத்த முடியும்? மூடுவாய் கேடி கெட்டவனே. இதற்காகவா என் கணவரை இக்கத்திற்கு ஆளாக்கினாய்? இதற்காகவா எங்கள் வாழ்வை நாசமாக்க துணிந்து விட்டாய்? நய வஞ்சகனே, நாசக்காரா, உன் முகத்தில் முழுத்தாலும் விமோசனம் கிடைக்காது. போவடியே, இங்க நில்லாதே, போய்விடும் சண்டாளா. பார்வதி, ஆத்திரத்துல மதியிழந்து உன்னை தேடி வந்திருக்க அதிர்ஷ்டத்தை கை நழுவ விடாது. நன்றாக யோசிச்சுப்பார். காலிடந்து உன் கணவனுக்கு இனி யார் வேலை கொடுப்பாங்க? இல்ல கொல்லும் வறுமையினால காலமெல்லாம் கண்ணீர் சிந்தி காலம் கடிக்க போறியா? பார்வதி, இப்படி பஞ்ச பராரி மாதிரி நீ வாழ்றது எனக்கு வேதனையா இருக்குது. பார்வதி, வேதனையா இருக்குது. பேசாம என்னோட வந்துடு. என் பங்களா உப்பரிகையில பச்சை கிளி போல இருந்து உல்லாசமா வாழலாம். வா. பெண்களை இழிவாக கருதும் கயவனே, என்னை நீ என்ன நினைத்துக் கொண்டாய்? நாங்கள் ஏழைகள் தான். சொந்த வீடு இல்லாமல் நல்ல சோறில்லாமல் தவித்தாலும் அதற்காக கண்ணியத்தை இழந்து கற்பை பறிகொடுத்து நாங்கள் ஒரு காலம் வாழ மாட்டோம். உலுத்தனே, என்னை நீ என்ன நினைத்துக் கொண்டாய்? என் கணவர் காலிழந்து கதியற்று நிற்பதால் கேவலம் அற்ப இன்பங்களுக்காக என்னை உனக்கு விற்று விடுவேன் என்று நினைத்தாயா? காதகனே, இனிமேலாவது தெரிந்து கொள். என் கணவருக்கு கால் போனாலும் அவர்தான் நான் துதிக்கும் தெய்வம். அவர் நிழல்தான் நான். என்னை பார், நன்றாக பார். நீ என் உடன் பிறந்தவனாக இருந்து கட்டி கொடுத்த தங்கையிடம் இப்படி யாராவது ஒருவன் பேச துணிந்தால் உன் மனம் என்ன பாடுபடும்? அதை நீ சகிப்பாயா? நன்றாக யோசித்து பார். உன்னை பெற்றவள் ஒரு பெண், உன்னோடு பிறந்தவளும் ஒரு பெண். நீ முதலில் கண்ட பெண் வடிவம் உன் தாய், இரண்டாவது நீ கண்ட பெண் உருவம் உன் சகோதரி. தாய் குலத்தின் பெருமையை, சகோதர வாஞ்சியின் புனிதத்தை இனியாவது களங்கப்படுத்த நினைக்காதே. போய்விடு. இல்லாவிட்டால் என் பழியை சுமந்து நீ நாசமாக போவாய். பார்வதி, பார்வதி, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு. கற்பின் பெருமையை இப்பொழுதுதான் உணர்ந்தேன். பெண்ணின் பெருமையை இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். புனித மொழிகளா, நான் புத்துணி பெற்ற தங்கையே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு. தங்கை, வாஞ்சைக்குரிய அந்த வார்த்தையா என்னை வஞ்சிக்க நினைக்கிறாயா? மறிகட்டவனே, ஐயோ, இல்லையம்மா, இல்லை. நீ வணங்கும் அம்பிகை முன்னால் என்று நான் சத்தியம் செய்கிறேன். என்னை நம்பு. இதுவரை அறிவிடந்து அலைந்து திரிந்த என் கண்களை திறந்துவிட்ட புனிதமதியே, நான் செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்வேன். நீ ஒரு தேவதை போல வந்து இன்று என்னை ஒரு புதிய மனிதனாய் மாற்றிவிட்டாய். பார்வதி, என்னை ஒரு புதிய மனிதனாய் மாற்றிவிட்டாய். உன் மனமாக என்னை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல். அண்ணா என்று அழைத்து என் வாழ்விற்கு விமோச்சனம் தந்துவிட்டு போ தங்கையே. தங்கையே, தெய்வ உருவில் வந்த நீதான் என் தங்கை. நீதான் பெண் குலத்தின் பொன் விளக்கு. தங்கையே, என் கால் மேல ஏத்தின காரு என் கழுத்து மேல ஏத்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? நடந்ததை நினைச்சு வேதனைப்படுறதுல நமக்கு என்ன லாபம்? எந்த வேலையாவது செய்து மானத்தோட அரை வயிறு கஞ்சியாவது குடிக்கலான்னு பார்த்தா அதுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டானே அந்த ஆண்டவன். பார்வதி, நான் சொல்ற மாதிரி செய்றியா? நீங்க சொல்றதை கேட்டு நடக்கத்தானே நான் இருக்கு. சொல்லுங்க. நீ என்ன கல்யாணம் செய்து கொண்டதிலிருந்து ஒரு நாளாவது சந்தோஷமா இருந்திருக்கியா? வேதாந்தம் பேசுறீங்களா? நீயும் சின்ன பொண்ணு, சுகமா உண்டு உடுத்தி வாழ வேண்டிய வயசு. நீ என்னை கட்டி கொண்டதற்காக ஒரு பயனும் இல்லாம என்னங்க நீ ஏன் என்னுடன் இருந்து காலமெல்லாம் வேதனைப்பட வேணும்? எனக்கு ஒரு வேதனையும் இல்லை. இப்ப நீங்க சொல்லதுதான் எனக்கு பரம வேதனையா இருக்கு. இப்படியெல்லாம் சொல்லி என் நெஞ்சத்தை புண்ணாக்கி என்ன பத செய்யறதுக்கு பதிலா உங்க கையாலேயே என்னை கொன்று விடுவது எவ்வளவோ மேல். நம்ம இருவரும் அன்பும் பாசமும் உங்களுக்கு மறந்து போச்சா? பணமும் படாடோபமா வாழ்வு, பணத்திலே புரண்டு பாழான வாழ்வு நடத்துறது விட
இதயம் கலந்து இல்லறம் நடத்துற ஏழைகள் தான் பாக்கியசாலிகள் என்று நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. உங்களோடு இணைந்திருந்து கௌரவமா குடும்பம் நடத்துற உங்க மனைவிடம் நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? இன்பத்திலும் துன்பத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் கணவனுக்கு கை கொடுத்து நிற்பவளுதான் குலப்பெண். கணவன் தான் அவள் கண்ட தெய்வம். கற்புத்தான் அவளை காக்கும் கவச்சம். என்னை தேற்ற வேண்டிய நீங்க மனம் கலங்கி இப்படி பேசலாமா? பார்வதி, என்னை கைவிட்டுட மாட்டியே? உயிரை விட்டு விடுவதற்கு உடல் சம்மதிக்குமா? நீங்க தானே என் வாழ்வின் ஜீவன். பார்வதி, ஆமா, ஆஸ்பத்திரி பில் எல்லாம் எப்படி கொடுத்த? நான் கொடுக்கலையே. பணம் கட்டியாச்சுன்னு ஆஸ்பத்திரியில சொன்னாங்களே, பின்ன யார் கொடுத்திருப்பா? ஒருவேளை வரதராஜ முதலியார் கொடுத்திருப்பாரோ? தான் செய்த பழிபாவங்களுக்கெல்லாம் பரிகாரமா இருக்கட்டும்னு பணத்தை கட்டிட்டாரோ? பார்வதி, எப்பாடுபட்டாகிலும் அந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுத்தாகணும். அப்பதான் நம்ம குடிக்கிற கஞ்சி உடம்புல ஒட்டும். அப்படியே செய்வோம். விற்காதது வித்தாவது கொடுத்துடுவோம். இல்லையம்மா, இல்லை. அப்படிப்பட்ட பாவி இல்லையம்மா இந்த வரதராஜன். சுந்தரம், தரங்கெட்டு தலைகால் தெரியாமல் திரிந்த அந்த வரதராஜன் முன்பே செத்து விட்டான். இப்பொழுது முன்னால் நிற்பவன் வாழ்வில் வழிதிருந்திய புதிய வரதராஜன். நீ சொன்னது போல் பழிபாவங்கள் செய்தவன் தான் நான். அநியாயமாக உன்னை வேலையிலிருந்து நீக்கியவன், உன்னை அங்கையனமாக்கியவனும் நான் தான் சுந்தரம். அதற்காக நான் வருந்தி வருந்தி வேதனைப்படுகிறேன். நீ ஒன்றும் வித்தியாசமாய் நினைக்காதே. உத்தமர்களான நீங்கள் இருவரும் இப்படி கஷ்டப்படுவதை என்னால் சகிக்கவே முடியாது. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், மறுபடியும் என்னிடமே வந்து நாளைக்கு வேலையில் அமர்ந்து விடு. மறுக்காதே. வருகிறேன் சுந்தரம், வர்றேம்மா. ஆள் மாறி இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் பார்வதி, மறுபடியும் நான் அங்கேயா போய் வேலை பார்க்க? வேண்டாம், நான் கூலி வேலை செய்றேன். குடும்பம் நடத்துவோம். வேண்டாம் வேண்டாம், கூடவே கூடாது. பழைய வேலையை நான் பார்க்கிறேன், பின்னாடி பார்த்துக்கிறேன். என்னது இது தெரியாதா? பொம்பளைங்களுக்கு பிடிக்கிற நெக்லஸ், ஜார்ஜெட் சாரி, இவ்வளவுதான். நம்ம முதலாளிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையா, அப்படி மைனர் ஷோ பண்றாரு. நம்ம சுந்தரத்துக்கு கால் போன பிறகு திரும்பவும் இங்க வேலையை போட்டு கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போற டியூட்டியை இவர் ஏத்துக்கிட்டாரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? சுந்தரம் ரொம்ப மனசுனாச்சு. வெள்ளையப்பனுக்கு முன்னால இதெல்லாம் பறந்துரும்பா. ஓஹோ, அதுதான் 2 காலம் இருக்கிற போது 75 ரூபாயா இருந்த சம்பளம் இப்ப ஒரு காலானது 2 மடங்கு ஆயிடுச்சா? அந்த 150 தெரியற கணக்கு தான்ப்பா. நீ எழுதாம கொடுக்கறது எவ்வளவோ? இந்த வாழ்வு வாழறத விட சன்னியாசம் வாங்கிட்டு எங்க போயிடலாம். பார்வதி, உன் அண்ணன் பிறந்தது இன்னைக்கு அருமை தங்கைக்கு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். இந்தாமா. இதெல்லாம் எனக்கு இது கண்ணா வேண்டாம். பார்வதி, என் மன திருப்திக்காக இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். உங்க அன்பு ஒன்னிருந்தா போதும், சன்மானம் எதுக்கு? அப்படி சொல்லாரு. நீ இதை வாங்கிக்கத்தான் வேணும். நான் இருக்கிற வரைக்கும் நீ நல்ல புடவை கட்டி நகை அணிஞ்சு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தா தான் என் மனசு சந்தோஷப்படும். இந்த வாங்கிக்க. இப்பவே நீ இதை கட்டிக்கணும். நான் மறுபடியும் வந்து பார்ப்பேன். வரதராஜ அண்ணாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? இதை கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்துட்டு இப்பதான் வெளியே போறாங்க. நீங்க பாக்கலையா? இந்தாங்க. பார்த்தேன். பால் பாயாசம் வச்சு கொடுத்து அனுப்பி இருக்க கூடாது நீ? ஏன் அதுக்குள்ள போயிட்ட? பார்வதி, எத்தனை நாளா இந்த நாடகம் நடக்குது? என்ன என்ன சொல்றீங்க நீங்க? சொல்றத விளங்கலையா? இப்படி வந்து போக வசதியா இருக்கும் தான் வரதராஜ முதலியார் என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரோ? யாரும் சந்தேகப்படாமல் இருக்கத்தான் அண்ணன் தங்கை இன்னும் உறவும் வச்சுக்கிட்டீங்களோ? எதுக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? நான் தான் உனக்கு முதல்ல சொன்னேனே,
உனக்கு பிடிச்ச ஆளோடு சேர்ந்து மாளிகையில தங்கி மஞ்சத்திலே புரண்டு குஞ்சு குலவி ஊரறிய உல்லாச வாழ்க்கை நடத்துன்னு அதை விட்டுட்டு திறமளவிலேயே இந்த கபட நாடகம் போடணும். சுவாமி, உங்கள் வாயால் இப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். உங்கள் தர்ம பத்னியை சந்தேகிக்காதீர்கள். நீயா தர்ம பத்தினி? அடி மாய்மார கள்ளி, உன் கள்ளக்காதல் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு திகைக்கிறியா? சுவாமி சுவாமின்னு அழைச்சு என்னை ஏமாற்றலாம் நான் நினைக்கிறேன். என் கண்ணிலே மண்ணை தூவத்தானா கனிமொழிகள் பேசி பசப்பினேன். அம்பிகா, உன் பக்தை போடும் பகல் வேஷத்தை பார்த்தியா? சிற்றின்ப வாழ்வுக்கு ஆசைப்பட்டு கண்ணியத்தை இழந்து கற்பை விலக்கி விட்டு கணவன் மனமடைந்து போகும்படி செய்யும் அவள் சாகசத்தை பார்த்தியா அம்பிகா? தேவி, இங்கு நடந்த உண்மையை என் சுவாமிக்கு நீ தான் சொல்ல வேண்டும். நீ ஆடுற ஆட்டத்துக்கு அம்பிகை வேற சாட்சிக்கு அழைக்கிறியா? மற்றொரு முறை அப்படி சொல்லாதீர்கள். அதற்கு பதிலாக என்னை கொன்று விடுங்கள், என்னை கொன்று விடுங்கள். உன்னையே நான் கொல்லணும். அவனோடு சேர்ந்து நீயாவது சுகமாகிது, நான் எங்கேயாவது தொலைஞ்சு போறேன். தாயே, உண்மையை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் உங்களை போக விட மாட்டேன். விடு, என்ன விட மாட்டேன். விடுறியா இல்லையா? முடியாது. என் கோபத்தை தூண்டாதே, மரியாதையா விலகி விடு. என்னை கொல்லுங்கள், நான் உங்களை போக விட மாட்டேன். சுந்தரம், என்ன இதெல்லாம்? வந்துட்டியா? வா, பணத்திமிர் படைத்தவனே, பரிசு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனியோ? இதோ உன் ஆசை நாயகி. போ, இனிமேல் பயமின்றி நடத்துங்கள் உங்கள் இலைகளை. அந்த உத்தமையை அப்படி சொல்ல உனக்கு எவ்வளவு துணிச்சல்! இனி ஒரு முறை அப்படி சொல்லாது. அடி, நன்றாக அடி. நான் இந்த உத்தம பத்தினியை கட்டிக் கொண்டதற்கு நீ ஒரு கண்ணத்தில் மட்டும் அடித்தது போதாது, மறுகண்ணத்திலும் அடி. அடி. ஏன் மலைக்கிறேன்? நான் இனிமேல் உங்கள் வழிக்கே வரவில்லை. நான் எங்கேயாவது போகிறேன். சுந்தரம், உன்னை நான் சும்மா விட போவதில்லை. என்ன என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தோன்றுகிறதோ அதை நிறைவேற்ற எனக்கு சம்மதம். ஆனால் பார்வதியை என் உடன் பிறந்த தங்கையாக நினைக்கிறேன் என்பதை மட்டும் நீ சந்தேகிக்காதே. அதை நீ நம்பவில்லையானால் என்னை இப்பொழுதே கொன்றுவிடு, என்னை இப்பொழுதே கொன்றுவிடு. சுந்தரம், என்ன இது? நான் காண்றது என்ன கனவா? இது பார்வதி இருக்கிற வீடுதானா? சின்னையா, என்னை மனிதனாக்கி இந்த மகா உத்தமியை என் உடன் பிறந்த தங்கையாக பாவித்து என் பிறந்த தினத்திற்காக நான் கொடுத்த பரிசை தவறாக நினைத்துக் கொண்டு பார்வதியை அடித்து துன்புறுத்தி விட்டு வெளியே கிளம்ப துடித்து விட்ட இந்த சுந்தரத்தை பார் சின்னையா. சுந்தரம், பார்வதியவா நீ சந்தேகிச்சு? இப்பேற்பட்ட கீழான குணமுடைய சந்தேக பிராணியா நீ எப்ப இருந்தப்பா மாறின? உன்னாலும் பார்வதியாலும் தான் உன் சித்தப்பா குடும்பம் திருந்தரும் நான் நினைச்சதுக்கா நீ இப்படி நடக்க ஆரம்பிச்சிருக்க? அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தானே நீ. அந்த வாசனை லேசில போகுமா? இந்த கருப்பு கரசி மீது சந்தேகம் வரலாமா உனக்கு? பார்வதி மேல பழி சொல்றவங்கள இந்த பூமி பொறுக்காது. பார்வதி மேல அநியாயமா சந்தேகம் கொள்ற நீ ஒரு பத. அப்போ ஊர்ல பேசுறதும் என் காதுல விழுகிறதெல்லாம் பொய்யா? அடைச்சு காதலை விழறல சத்தியவாக்க நினைச்சிட்டியா? சுந்தரம், இந்த சண்டாள சமூகம் நல்லவர்களை இகழும், நாசகாரர்களை புகழும் உனக்கு தெரியாதா? பார்வதி உன்னை ஏமாத்தணும்னா எப்பவே செஞ்சிருக்கலாமே. உன் சுகமே தன் சுகம், பதிசேவையே தன் பணின்னு கருதி வறுமையையும் துன்பத்தையும் துணையாக கொண்டு உன்னோட கஷ்டப்பட்டு வாழ்ந்ததற்காகவா நீ இப்படி அவளை பதறடிச்ச? வரதராஜனின் சகோதர வாஞ்சியை புரிந்து கொள்ள முடியாத சண்டாளனாகவா நீ மாறுறது? பார்வதி பெண்மையின் வடிவம், நாட்டின் தவப்பயன், உனக்கு வாய்த்த மனை விளக்கு. அங்கே பார், பால்வடியும் அந்த முகத்தை பார். அந்த திருவதனத்தில் துளியாவது கலங்கம் தென்படுகிறதா பார். மனசில்லாத அந்த புரிவதியை நன்றாக பாரடா அறிவு கெட்டவனே. பார்வதி, சுவாமி, பார்வதி, சுவாமி, பார்வதி, சுவாமி, பார்வதி, 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 என் பேசும் தெய்வமே, வாழ்வின் மணிவிளக்காக எனக்கு வந்து வாய்த்த உன்னை சந்தேக பேயின் சதியால் நாசமாக்கி உன் வாழ்வையே பாழாக்க இருந்த இந்த மடையனை மன்னித்து விடு பார்வதி. சுவாமி.